ஹலோ, பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் ஆண்டவர் சமூகத்தில் இருந்து கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தரை துதிப்பதும் பாக்கியமாக இருக்கிறது. நாங்கள் வாழ்நாளெல்லாம் களிகுந்து மகிழும்படி கர்த்தர் காலையிலே தமது கிருபையினாலே நம்மை திருப்தியாக்குற தேவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் சமூகத்திலே இந்த நாளை காணத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கடந்து செல்லுவோம். நாம் தியானத்துக்கு கண்டு எடுத்த வேத பகுதியானது சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 84 அதிகாரம் 11 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகவுமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பியிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த நாட்களிலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபையாக இருக்கிறது. அவருடைய கிருபையிலே தான் நாம் வாழ்கிறோம். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய நம்பிக்கை ஆனது அவருடைய கிருபையிலே காணப்பட வேண்டும். அவருடைய கிருபையை நம்பி இருக்க வேண்டும். அவருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்கிறது. நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு சுவாசமும், நான் மூச்சை உள்ள எடுத்து வெளியில விடுவது அவருடைய கிருபை. நான் ராத்திரி படுத்து காலையில் எழுந்திருப்பது அவருடைய கிருபை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த கிருபையை நம்பாம தங்களுடைய பலத்தை நம்பி இருக்கிறாங்க, தங்களுடைய பணத்தை நம்பி இருக்கிறாங்க, அல்லது தங்களுடைய அங்கே சுயத்தை நம்பி இருக்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய நம்பிக்கை கிறிஸ்துவ மேலே, அவருடைய கிருபையிலே நாம் இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நாம் ரட்சிக்கப்பட்டதே, நாம் இயேசு ஏற்றுக்கொண்டதே அவருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. வேற எந்த ஒரு காரியம் இல்லை. பாருங்க, நம்மகிட்ட எந்த ஒரு தகுதியும் இருக்கல. நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நம்மள்ட்ட எந்த ஒரு குவாலிட்டியும் இல்லை, எந்த ஒரு தகுதியும் இல்லாத. அதுதான் கிருபை. கிருபை என்று சொன்னாலே தகுதி இல்லாத மேல் காட்டப்படுகிற அன்பு, தயவு, இரக்கம். தகுதியே இல்லை. பாருங்க, நாம் தகுதியற்றவர்கள். ஆனாலும் தகுதி இல்லாத எங்கள் மேலே அவர் அந்த அதனால் வேதம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஈவாக இருக்கிறது இது. தேவனுடைய ஈவாக இருக்கிறது இது. நம்முடைய கிரியினாலோ அல்லது நம்முடைய பணத்தினாலோ நம்முடைய படிப்பினாலோ அல்ல. ஆமென். கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த ரட்சிப்பை தந்திருக்கிறார். ஆகவே இந்த நாட்களிலே நாம் தேவனுடைய கிருபையை நம்பி நாம் வாழ வேண்டும். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாதிருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை மாறாதது. பாருங்க, அவருடைய கிருபையை நம்பி வாழ வேண்டும். இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், ஆண்டவரே, நீ சூரியனும் கேடகமானவர், நீ கிருபை மகிமை அருளுகிற தேவன். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். சேனைகளின் கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? உங்களுடைய நம்பிக்கை எப்படி, எதுல இருக்கிறது? சிந்திச்சு பாருங்க. நீதிமொழிகள் 11 அதிகாரம் 28 வசனம் சொல்லுகிறது,
தங்கள் ஐஸ்வர்யத்தை நம்புகிறவர்கள் விழுவார்கள். நீதிமான்களோ துளிரை போல தழைப்பார்கள். ஐஸ்வர்யத்தை நம்பி இருக்கிறவன், தன்னை பணத்தை நம்பி இருக்கிறவன், இன்றைக்கு அநேகர் பணத்தை வச்சு கொண்டு எல்லாம் செய்யலாம் என்று இருக்கிறார்கள், விழுவார்கள். பணத்தை வச்சு கொண்டு ஊழியத்தை கட்டலாம் முடியாது. நமக்கெல்லாம் ஊழியம் எதுவுமே கிருபையா தந்தார் பாருங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். நம்ம பேசுறது நான் நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், நல்லா பேசக்கூடியவன்னு சொல்லி கடவுள் என்ன பிரசங்கம் பண்ண அழைக்கல. ஆண்டோடைய கிருபை. நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னு சொன்னால் ஆண்டோடைய கிருபை. நான் சிறு வயதிலேயே பேச முடியாதவனாக இருந்தேன். என்னுடைய அம்மா அதுக்கு சொல்லுவாங்க, சின்ன வயதிலேயே 2 வயசு மட்டுமே ஊமையாம். ஒரு சொல்லும் கடவுளுடைய கிருபையினாலே வருகிறது. நான் பாடசாலையில் கூட பேச்சு போட்டியும் மற்ற இந்த காரியங்களுக்கு போக மாட்டேன், எனக்கு பேச வராது. ஆனால் ஆண்டோடைய கிருபை. கர்த்தர் தான் நம்மை தகுதிப்படுத்துகிறவர். கர்த்தர் தான் கிருபையினால் இறங்கி நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவர். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கிருபையை நம்பி நாம் வாழ்வோம். இந்த கால வேளையிலே நாம் வீட்டை விட்டு போயிட்டு வாரோன்னு சொல்லி விட்டு போகிறோம். கடவுளுடைய கிருபையை நம்பி புறப்பட வேணும். ஆண்டவரே, ஒரு கிருபை, அவருடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை வாழ வைக்கிறது. அவருடைய கிருபை தான் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே கிருபையை நம்புங்க. அவருடைய கிருபை மாறாதது. அவருடைய கிருபை மாறாதது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், ஏசாயா 54 சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் எனது கிருபை உன்னை விட்டு விலகாமலும் எனது சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயராமலும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த காலவளுடைய கிருபை மாறாதது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாதிருப்பதும் கிருபை. நாம் மூச்சை உள்ளெடுத்து வெளியில் விடுவதோடைய கிருபை. ஹல்லேலூயா. உன்னிட்ட இருக்கிற பணத்தை நம்பாத, உன்னிட்ட இருக்கிற பலத்தை நம்பாத, கடவுளுடைய கிருபையை நம்பி வாழ பழகிக்கொள். அவருடைய கிருபை நிச்சயமாய் எல்லாவற்றையும் உனக்கு தரும். கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை நம்மளை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறது. அதனால்தான் வேதம் சொல்லுது, பணத்தை நம்புகிறவன், தன்னுடைய ஐஸ்வர்யத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமொழிகள் 11:28 சொல்லப்படுகிறது, தன்னுடைய பணத்தை நம்புகிறவன் விழுவான். நீதிமான்களோ தளிரை போல தழைப்பார்கள், துளிரை போல தழைப்பார்கள். அல்லேலூயா. நானும் நீங்களும் நீதிமான்களாக இருக்கிறோம். நாம் சொல்ல வேண்டும், கிருபையினாலே நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அனைவருக்கு நீதிமான் என்று சொல்ல விருப்பம் இல்லை. ஐயோ, நாங்களாம் பாவிகளும் பரதேசிகளும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை தங்கள் வாழ்க்கையில் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் நீதிமான்கள். பிசாசு சொல்வா, இல்லை நீ பாவி, இல்லை நீ பாவி. நான் நீங்கள் சொல்ல வேண்டும், கிருபையினாலே நீதிமான்களாக்கப்படும். எவர்களை முன்னறிந்தார், ரோமர் 8 சொல்லப்பட்டிருக்கிறது, எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய கிருபையினாலே நான் நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறோம். நீதிமான்களாக இருக்கிறோம். பயமில்லாமல் தைரியமாய் சொல்ல வேண்டும். அநேக திருச்சபைகளிலே எத்து நீதிமான்கள் கையை ஏற்றுக்கொண்டு சொன்னாங்க, கொய்யத்த மாட்டாங்க. அதான் பொன்னேற்றைக்கு நாம் பிரசங்கம் பண்ணின ஞாயிற்றுக்கிழமை குற்ற மனச்சாட்சி. கர்த்தர் நம்மை குற்ற மனச்சாட்சியிலிருந்து வெளியில் கொண்டு வர விரும்புகிறார். நீதிமான் என்று தைரியமாய் சொல்லு. இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி நம்மை சுத்திகரித்திருக்கிறார். அவர் நமக்குள்ளே இருக்கிறார், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை நீதிமானாக வைத்திருக்கிறார். ஆகவே நீதிமானாக இருக்கிற நானும் நீங்களும் கர்த்தரை நம்பும் பொழுது, கர்த்தரை நம்பும் பொழுது, அவருடைய கிருபையை நம்பும் பொழுது, அவருடைய கிருபை எனக்கு எல்லாவற்றையும் தரும். அல்லேலூயா. மறந்து விடக்கூடாது. கிருபையானது என்னை தேவனிடத்திலே எதையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உள்ளவனாக்குகிறது. ஆமென். தேவனிடத்தில் நான் எதுவும் பெற முடியாதவனாக,
தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தூரமானவனாக, தேவனுடைய நன்மைகளை பெற முடியாதவனாக நானும் நீங்களும் காணப்பட்டோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக, உங்களுக்காக, என்னுடைய சார்பிலே, உங்களுடைய சார்பிலே அவர் பாவமானபடினாலே, அவர் எனக்கு, என்னுடைய, உங்களுடைய பாவத்துக்குரிய கிரயத்தை அவர் செலுத்தினபடினாலே நானும் நீங்களும் மீட்கப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நானும் நீங்கள் மீட்கப்பட்டபடினாலே நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனிடத்திலிருந்து நன்மைகளை பெறுவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தகுதி உண்டு. ஏனென்று சொன்னால் அவர் நம்முடைய அப்பாவாக இருக்கிறார், அவர் நம்முடைய பரம தகப்பனாக இருக்கிறார். நிச்சயமாய் அவர் நமக்கு உதவி செய்வார். அங்கே நம்முடைய அங்கே தேவனுடைய ஆசீர்வாதங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு நானும் நீங்களும் தகுதிப்படுத்தப்படுகிறோம். கிருபை அதை தகுதிப்படுத்துகிறது. அந்த ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்கு என்னை உங்களையும் தகுதிப்படுத்துவது கர்த்தருடைய கிருபையானது எல்லாவற்றையும் தேவனிடத்திலிருந்து எனக்கு பெற்று தந்திருக்கிறது. ஆமென். எனக்கு எல்லாம் ஆண்டவர் தந்துட்டார். ஆனால் என்னுடைய விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கிருபை எனக்கு எல்லாவற்றையும் பெற்று தருகிறது, விசுவாசம் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறது. கிருபை எனக்கு எல்லாவற்றையும் பெற்று தருகிறது, விசுவாசம் அதை எடுத்துக்கொள்ளுகிறது. ஆகவே இந்த காலை வேளையிலே அவருடைய கிருபையை நம்புவோம், அவருடைய கிருபையை விசுவாசிப்போம். அவருடைய கிருபை நமக்கு எல்லாவற்றையும் தருகிறது. ஆமென். தொடர்ந்து கிருபை குறித்து வர நாட்களிலும் அதிகமாய் படிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எங்களுடன் இருந்ததுக்காக நன்றி. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையிலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம சமூகத்திலே சுவாமி ஆண்டவர், உமது பிள்ளைகளாக ஆண்டவர் இந்த காலையில் வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீ நல்ல தெய்வம் ஐயா, நன்மையான காரியங்களை செய்கிறவர். இந்த காலவெளியில் உமது பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் உமது நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு எங்களை தகுதிப்படுத்துறது நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் பாராட்டுகிற அளவில்லாத கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 84 நாங்கள் வாசித்தோம், நீர் எங்களுக்கு கிருபையையும் மகிமையும் அருளுகிறது அவன் என்று சொல்லி உமது கிருபையை நம்பி இருக்கிறோம் சுவாமி. எங்களுடைய பணத்தையோ, எங்களுடைய பலத்தையோ, எங்களுடைய சரீர முயற்சியோ அல்ல சுவாமி, உமது கிருபையிலே நாங்கள் வாழ்கிறோம். உமது கிருபை நம்பி இருக்கிறோம் கர்த்தாவே. இந்த காலவெள்ள இந்த கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி தகப்பனே. அந்த கிருபை எங்களை தேவனிடத்திலிருந்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு தகுதிப்படுத்துகிறபடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய விசுவாசத்தினாலே அந்த நன்மைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் சுவாமி. உமது பிள்ளைகள் விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாக. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரை. தொடர்ந்து ஆசீர்வதியும். இந்த காலையில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கிருபையினாலே எல்லாவற்றையும் செய்வீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அற்புதம் செய்வீராக சுவாமி. குடும்பங்களிலே ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தை கட்டளிடுவீராக. தொழில்களிலே ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் கட்டளிடுவீராக சுவாமி. போக்கிலும் மரத்திலும் கூடந்து பாதுகாத்து ஆசீர்வதியும். கிருபைக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த காலவேளை எங்களோடு இணைந்திருந்ததுக்காக நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். நாளை காலை 6 மணிக்கு உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு எழுதுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கமானது 00 94 77 58 61 241. உங்களுடைய கருத்துக்களை எழுதுங்கள். நன்றி. தொடர்ந்தும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளிலே நீங்கள் கையிட்டு ஒவ்வொரு காரியங்களிலும், நீங்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். வெற்றி உங்களுடையது. God bless you. Bye bye. Thank you. Hallelujah.